கிறிஸ்தேசுவில் பிரியமான நண்பர்களே, நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருத்தலமானது நெத்தூனா என்று அழைக்கப்படுகின்ற இத்தாலியிலே ரோமை பகுதியில் அருகாமையில் அமைந்திருக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. புனித மரிய கொரத்தி என்பவருக்கு நேர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திருத்தலமாக அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியானது அவருடைய உடலானது அவருடைய உடலானது இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் சிறு வயதிலே ஒரு கற்புக்கு ஒரு என்ன சொல்றது பயங்கரமா சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு புனிதராக இவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்து வந்தார். கடவுளுக்கு தான் நான் என்னையே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு தாகம், கடவுளோடு தன்னையே ஐக்கியப்படுத்தி கொண்டிருந்தார். அதனாலதான் தன்னுடைய வாழ்க்கையில அந்த கற்புக்கு எதிரான போராட்டங்கள், சோதனைகள், அந்த என்ன சொல்றது அந்த வேர்ல்ட்லி டிசையர், பிளஷர் தன்னை நோக்கி தேடி வந்து கொண்டிருந்தாலும் நான் கடவுளுக்கு உகந்தவள் என்பதை தன்னுடைய மனதில் இருத்தி கொண்டிருப்பதன் வழியாக, கடவுளுக்கு தன்னை ஐக்கியப்படுத்துவதன் வழியாக அந்த துன்ப அந்த ஆசைகளிலிருந்து தன்னையே மீட்டு கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இந்த புனிதையானவள் வாழ்ந்திருக்கின்றார். அப்படி வாழும்போது ஒரு நபர் இவருக்கு அந்த உடல் ரீதியான துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மன அழுத்தங்களை பெற்றாலும் கடவுள் இந்த புனிதையை வழிநடத்தி இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், இவர் மறுக்கின்ற பொழுது அந்த ஒரு இளைஞர் இந்த பெண்ணை தன்னுடைய ஆசைக்காக பயன்படுத்த இழுக்கின்ற பொழுது, கட்டாயப்படுத்துகின்ற பொழுது, இந்த புனிதை தன் கடவுளுக்கு உகந்தவள் என்பதை தன்னுடைய அந்த வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காட்டி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி அந்த நபர் தனக்கு கிடைக்கவில்லை, இந்த இளம் பெண்ணானவள் நான் அடைய வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆசை நிறைவேறாத பொழுது இந்த புனித மனித குறைத்தை சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது தன்னிடம் இருந்த கத்தியால் அவரை கொலை செய்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதனால் தான் கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணிப்பதன் வழியாக, அவருடைய தாகத்தின் வழியாக புனித நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த புனிதையின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிறருடைய மனதிலே இடம் பெற வேண்டும் என்றால், நீங்கா இடம் பெற வேண்டும் என்றால், நாமும் கடவுளுக்கு உகந்தவர்கள், கடவுளுடைய விருப்பம் இதுதான், இந்த துன்பம் தான், இந்த எதிர்ப்புகள் வழியாக கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் அறிந்து புரிந்து நம்முடைய மனதில் இருத்தி செயல்பட வரம் வேண்டுவோம், முயற்சி செய்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த புனிதையின் வழியாக ஆசீர்வதிக்க, வழி நடத்த, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஓகே.